இனிமே டீ காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அதற்கு பதிலா இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிச்சு பாருங்க. உங்களுடைய உடல் நீங்க சொல்ற மாதிரி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். உடல் வலி, உடல் சோர்வு, மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. இது ஒரு வயது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கண்ட ஹெல்த் பவுடரை வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டுல நம்ம கைப்பக்குவத்துல இதை ரெடி பண்ணி சாப்பிடும் போது நல்ல சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு கடாயில 50 கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலா கருப்பு உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாம வறுத்துக்கிட்டே இருங்க. மிதமான தீயில வச்சுட்டு அந்த உளுந்து நல்லா வறுபட்டு பொன்னிறமா சிவந்து வரணும். இப்ப பாருங்க, இது வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாத்திடலாம். அடுத்ததா 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இப்ப இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா 50 கிராம் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. டெய்லியுமே ஓரளவுக்காச்சும் இந்த பச்சை பயிரை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த பச்சை பயிரை நம்ம ஒரு கைப்பிடியாச்சும் தினமும் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட முடியாத பட்சத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸா ரெடி பண்ணி சாப்பிடும் போது தினமுமே அதை எடுத்துக்கிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், அதே சமயத்துல ஆரோக்கியமாகவும் இருப்போம். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம மாத்திக்கலாம். அடுத்ததா கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். இதுவும் 50 கிராம் அளவுக்கு சேர்க்கிறேன். எல்லாமே 50 கிராம் அளவுக்கு தான். இதுல நீங்க நார்மலா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கலரிசியும் பயன்படுத்திக்கலாம். ஆனா கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தும் போது நிறைய சத்துக்கள் இருக்கு. அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள் அதிகமா பயன்படுத்திய அரிசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி தான். இது பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி அப்படின்ற பேரும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அரிசியை நம்ம பயன்படுத்தி சாப்பிடும் போது உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். சில பேர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, கை கால் வலி பிரச்சனை எல்லாம் அவஸ்தைப்படுறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த அரிசியை சேர்த்து சாப்பிடும் போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உடம்புக்கு அவ்வளோ சத்துக்களை கொடுக்கும். இதுல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு அப்படின்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் இது தவிர்க்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு எட்டை எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததா 50 கிராம் அளவுக்கு உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே மற்ற எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நான் சுவைக்காக மட்டும்தான் சேர்க்கிறேன். இது எதுவுமே முக்கியமானது கிடையாது. அதாவது கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமா பாதாம் பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்கிறேன். ஏலக்காய் நறுமணத்துக்காக சேர்க்கிறேன். மற்ற 2 பருப்புமே பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக மட்டும் தான் சேர்க்கிறேன். கண்டிப்பா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஈஸியா வறுபட்டுரும். லைட்டா அந்த கடாய் ஹீட்லயே இருந்தா மட்டும் போதும். இப்ப இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாத்திடலாம். நல்லா எல்லாத்தையுமே ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க. நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி பவுடரா இருக்கணும். சப்போஸ் கொஞ்சம் நொறுநொறுப்பா இருந்துச்சுன்னா மாவு சலிக்கிற சல்லடையை பயன்படுத்தி சலிச்சுட்டு எடுத்துக்கங்க. இப்ப இந்த பவுடரை நம்ம ஈரல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். தினமுமே 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த அளவுக்கு தினமுமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆள் பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல இந்த பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கூடவே காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலை கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கைவிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. கட்டிலாம் இல்லாம இந்த மாதிரி அழகா உடச்சு விட்டுங்க. அதுக்காக தான். காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் கிடையாது. காய்ச்சாத பால் கூட நீங்க கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சு வந்துடும். அதுக்கடுத்து மறுபடியும் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சாலே போதும். ஏன்னா நம்ம எல்லா பொருட்களுமே நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் அந்த பால் அப்படியே ஒரு கொதி லைட்டா இந்த மாதிரி இருந்தாலே போதும். அப்படியே இறக்கிடலாம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் லைட்டா ஒரு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு, ரொம்ப சுட சுட இருக்கும்போது நாட்டு சக்கரை சேர்க்கக்கூடாது, திரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமா இருக்கும். நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அந்த ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நிறைய புரோட்டீன் பவுடர் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றத விட இதை நம்மளுடைய கைப்பக்குவத்தில் செய்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் பிற சத்துக்களும் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டீ, காஃபி, மற்ற ஹெல்த் ட்ரிங்க்லாம் சாப்பிடாம இதுதான் விரும்பி சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இது 1 வயசு குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். அவ்வளோ நல்லது. இதில் நம்ம முக்கியமாக கருப்பு கவுனி அரிசி பயன்படுத்திருக்கோம். இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த ஹெல்த் ட்ரிங்க்குக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஒரு போஷாக்க கொடுக்கும். உடல் வலிமையா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கருப்பு கவுனி அரிசியை ஒரு அளவுக்காச்சும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய உடல் அவ்வளோ ஆரோக்கியமா, நல்ல எலும்பு அவ்வளோ உறுதியா சூப்பரா இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு.